ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்களின் மீதும், தாபியங்கள் மீதும், தபோ தாபியங்கள் மீதும், குறிப்பாக இந்த தருணத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாம நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் உரையை ஆரம்பம் செய்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாள் என்பது ஷவ்வால் மாதத்தினுடைய முதல் நாள். ஒரு கட்டத்தில் நாம் புத்தாடைகளை அணிந்து கொண்ட நிலையிலும், இந்த பெருநாள் தொழுகை நிறைவேற்றிய நிகழ்விலும் ஒரு மகிழ்ச்சி நமக்கு கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோமேயானால் நாம் இந்த ஒரு மாத காலம், இதற்கு ஷவ்வாலுக்கு முன்னாடி இருந்த ரமலான் மாதத்திலே இந்த முதல் நாளிலிருந்து இந்த கடைசி நாள் 30ஆம் நாள் வரைக்கும் நம்மால் முடிந்த அமல்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருந்தோம், நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருந்தோம், வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருந்திருந்தோம். அப்ப அந்த ஒரு மாதம் எல்லாம் செஞ்சுக்கிட்ட உடனே யாரெல்லாம் அந்த அமல்கள் ஈடுபட்டிருந்தார்களோ அவருடைய உள்ளத்துல ஒரு நீங்காத ஒரு வருத்தம் ஒன்று ஏற்படும். ரமலான் போயிருச்சு, ரமலான்ல எவ்வளவு அமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல நம்முடைய காலங்கள் நல்லா போய்கிட்டு இருந்தது, இப்ப இந்த அடுத்த வருஷம் தான் ரமலானை நம்ம எதிர்பார்க்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இது அல்லாஹ்வுடைய நியதி, இது மாற்றலாம் முடியாது. நீ யோசிச்சு பாருங்களேன், ரமலான் மாதம் மாதிரியே மற்ற மாதங்களும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சுவாரஸ்யமா இருக்காது, சரிங்களா? அதனால அல்லாஹ்வுடைய ஸ்டைல என்ன அப்படின்னு, சுண்ணாவே என்ன அப்படின்னா, உன்னை கொடுத்து உன்னை பறிக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு விதிமுறை, சரிங்களா? ரமலான் மாதத்துல நம்ம ஏங்க வச்சானா அந்த ஏக்கம் தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதியாக இருக்கிறது. ஆனா அதே நேரத்திலே இந்த ரமலான் மாதம் இது நோக்கம் என்ன? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இறையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நோக்கம். ரமலான் மாதத்தில் நம்ம எல்லா நேரங்களையும் பார்த்தோம்யானால் அல்லாஹ்வுடைய சிந்தனை நம்ம கிட்ட அதிகமா இருந்திருக்கும், அல்லாஹ்வுடைய அந்த பயம் நம்மிடத்துல அதிகமாக இருந்திருக்கும். அப்போ இதே அல்லாஹ்வுடைய பயம், இதே இறையச்சம், இதே போன்ற நன்மைகள், வணக்க வழிபாடுகளில் நாம் எப்படி ஈடுபட்டோமோ அதே போல் அடுத்த மாதத்திலும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக நாம் என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த தொடர்ச்சி நம்ம கிட்ட நம்முடைய வாழ்க்கை முழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வருடங்கள் முழுதும் நமக்கு அந்த நம்ம செய்த அந்த காரியங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது ரமலான் அல்லாத மாதத்திலும் அந்த இறை தொடர்பு நம்ம இடத்துல இருக்கும். இறை தொடர்பு எப்படி? திருமறை குர்ஆன் வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த திருமறை குர்ஆன் வசனங்களை ஒரு நாள் கூட விடாமல் ஒரு வசனமாவது நாம் தொடர்ச்சியாக படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாட்டம், நம்முடைய இறையச்சம் இன்றைக்கும் அதே மாதிரிதான் இருக்கும். அல்லாஹ் நம்ம இடத்துல அதை எதிர்பார்க்கிறான். நீ இறையச்சத்தோடு இருக்க. என் வசனங்கள் உங்க இடத்துக்கு சொல்லப்படும் பொழுது ஏதோ படிச்சுக்கிட்டு போக மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு போக மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு வசனம் படித்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தை அதை ஆழமாக இறங்கும் விதத்தில்தான் அந்த வசனங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். இறை நம்பிக்கையாளர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்தும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்றான். ஏ ரம்லான்ல பண்ண மட்டும் அல்லாஹ் அதிகரிக்கும் சொல்லல, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டாலே இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா உள்ளத்துல ஒரு நடுக்க வந்துடும், அல்லாவா அப்படிங்கிற ஒரு நடுக்க வந்துடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனம் நாம் படித்தோமேயானால் ஜாதத்தும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும், இறையச்சம் வெளிப்படும் என்பதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்ல தருகின்ற விஷயம். உண்மையிலேயே இந்த குர்ஆனை நம்ம
ரமலான்ல எப்படி தொடர்பு படுத்தி வச்சிருந்தோமோ அதே போல அடுத்த மாதங்கள் நீங்க ஏற்படுத்தி பாருங்க. உள்ளத்துல ஒரு விதமான ஒரு இரையச்சம் மலர்வதை உங்களால் உணர முடியும். ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிகள் நாயகத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்கல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீட்டை அவங்களுக்கு உண்ட ஒரு சொத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வீட்டை என்ன பண்றாங்கன்னா அதை விற்க போறாங்க அல்லது தர்மம் பண்ண போறாங்க. இந்த செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி அஸ்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவருடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போகுது. அப்ப அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக நான் விடவே மாட்டேன். ஆயிஷா நாயகி அந்த மாதிரி வீட்டை விற்கிறதுக்கு வந்தாலும் சரி அல்லது தர்மமாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. இந்த செய்தி யாருக்கு போகுது அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு போகுது. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிற மக்கள் கிட்ட, இப்னு ஜுபைர் அப்படியா சொன்னாரு அப்படின்னு கேட்கும் போது மக்கள் சொல்றாங்க, ஆமா அவர் இந்த மாதிரிதான் சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக இனிமே ஒரு நாள் கூட நான் இந்த அப்துல்லா பின் ஜுபைர் நான் பேச மாட்டேன், பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் மீது ஆணை இவர்கிட்ட நான் பேசவே மாட்டேனே அப்படின்ற தன் சகோதரருடைய மகன் தானே பேச மாட்டேன்ட்டாங்க. ஒரு நீண்ட நாள் போகுது. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல. என்னுடைய சின்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய சிறிய தாய் என்னிடத்துல பேச மாட்டேங்கிறாங்களோ, உச்சகட்ட வருத்தத்தை அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய முஹாஜிர் போய் சொல்றாங்க, எப்படியா சின்ன தாயாரு என்னுடைய சிறிய தந்தை என்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேச வைங்க, நீண்ட நாள் ஆச்சு பேச மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு வர சொல்லிட்டாங்க, ஏதாவது பேசக்கூடாது அப்படின்னு முஹாஜிர்ல போய் கேட்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற இதை பேசலாம், அவர் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லிட்டேன், நான் ஒருபோதும் பேச மாட்டேன் அப்படின்னு. அப்பவும் என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா விடாப்புடியா இருக்கிறாங்க. நாட்கள் கழியுது. உடனே இந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உள்ளத்துல தாங்க முடியாத ஒரு வேதனை, ஆயிஷா நாயகி பேசாம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட என்ன பண்றாங்கன்னா, இரண்டு நபித்தோழர்களை சந்திக்கிறாங்க. யாரு? மிஸ்வர் பின் மக்ரமங்கிற ஒரு நபித்தோழரையும் அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழரை சந்திச்சு, இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நாளா என்கிட்ட பேசாம இருக்கிறாங்க, அதுவும் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்றாங்க, அவங்க இப்படி பண்றது சரியில்லைல்ல, நீங்க வந்து பேசலாமா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அழைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேரும் அனுமதி கேட்கற, உள்ள வரலாமான்னு கேட்கறாங்க. உள்ள வாங்கன்னு சொன்ன உடனே மூவரும் உள்ள போறாங்க. உள்ள போன உடனே இந்த அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயிஷா நாயகி கிட்ட போய் அழ ஆரம்பிக்கிறாங்க, என்னை எப்படியோ மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன், இது மாதிரி நீ அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லலாமா என்று அழ ஆரம்பித்த, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் தான் இந்த இரண்டு நபித்தோழர்கள் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய போதனையே சொல்லாரு. நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க, 3 நாளைக்கு மேல் உங்களுடைய சகோதரிடத்தை நீங்க பேசாம இருக்கக்கூடாது ஒரு சட்டம் இருக்கா இல்லையா, நீங்க அதுக்கு மாற்றமா நீங்க செய்றீங்களா இல்லையா, உறவுகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, அதற்கு மாற்றமாக நீங்க பண்றீங்களா இல்லையா என்று சொன்ன உடனே தொடர்ச்சியாக அந்த வசனங்களை ஓதிட்டு இருக்க உறவை பேணக்கூடிய வசனங்களை ஓத நபிகளாருடைய போதனையை சொல்ல ஆயிஷா நாயகி ரியலைஸ் பண்றாங்க. அப்ப உணர்றாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படி சொன்ன உடனே எந்த அளவுக்கு அந்த தப்பை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு முகத்திரை இருக்கு பாத்தீங்களா, அந்த முகத்திரை நினையக்கூடிய அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அழ ஆரம்பிக்கிறாங்க. தான் சத்தியத்தை முறிக்கவும் செய்யறாங்க. நாம தப்பு பண்ணிட்டேன் முறிச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு 40 சத்தியத்தை முறிச்சா பரிகாரம் செய்யணும்னா, அந்த பரிகாரத்தை செய்து அதெல்லாம் முடிச்சாச்சு, ப்ராப்ளம் சால்வ். அஸ்மா அவங்க அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க, தப்ப உணர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் நீண்ட நாள் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்துல யோசிக்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, திருமறை வசனங்கள் இப்படி இருக்க, நபிகளாருடைய போதனை இப்படி இருக்க, நான் அல்லாஹ் மீது ஆணையிட்டு பேச மாட்டேன்ட்டேனே அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியத்தை பண்ண அந்த காரணத்தை நினைச்சா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி அழ ஆரம்பிப்பாங்க. இது நடந்த சம்பவம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது என்ன தெரியுமா உணர்த்தது, யார் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, திருமறை வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால், அந்த ஓதி காட்டப்படக்கூடியவர், அந்த திருமறை வசனங்களை படிக்கக்கூடியவர் உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்தது என்று சொன்னால்,
அவர் அல்லாஹ் மீது பயப்பட ஆரம்பிப்பார். நம்ம பண்றது தப்பு, நம்ம பண்றது சரியல்ல, அல்லாவுக்கு பிடிக்காது, அல்லாவுக்கு எது பிடிக்கும் என்பதை பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்வார். அந்த இறையச்சத்தை பெறக்கூடியவராக இருப்பார். அந்த இறையச்சம் வேணும் அப்படின்னா திருமறை குர்ஆன் வசனங்களை ஒரு நாள் விடாம உங்களுடைய உள்ளத்துல ஆழமாக பதியுமாறு படிக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தி, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நிறுவினார்கள். அந்த நேரத்துல குர்ஆனை அதிகமா மனம் செய்த இளைஞர்கள் அவருடைய அவையில இருப்பாங்க, அமைச்சரவையில இருப்பாங்க. அதுல அல் ஹுர்ருங்கர் நபி தோழர் இருக்கிறார். இவருடைய பெரியத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப உமரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இவர் அரசவையில தான் இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட்டை வாங்கியாச்சு. அந்த ஹுர்ருங்கருடைய பெரிய தந்தை என்ன பண்றாரு, நேரா உமர் கிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, உமரே நீங்க அல்லாவுக்கு பயந்துக்கோங்க, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க தக்க வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தாடியம் எல்லாம் எங்களுக்கு கிடைப்பதில்லை, நீங்களும் எல்லாம் பதுக்கி வச்சு. இப்ப குற்றச்சாட்டு சொன்ன உடனே உமர் சும்மா இருப்பாங்களா? கோபத்துல எந்திரிக்கிறாங்க. தரப அலை, அவரை அடிப்பதற்காக கையை ஓங்குறாங்க. யார்? உமர் அவங்க இருக்கிறாங்க. உமரத்தை அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியும், அல்லாவுக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க. அவர் மீது இப்பேற்பட்ட ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சொன்ன உடனேயே கோபத்துல எந்திரிச்சு அலை அடிக்கிறது கையவங்கக்கூடிய நேரத்துல இந்த அல் ஹுர்ருங்கிற நபி தோழர் இருக்கிறார்ல என்ன சொன்னா, வாஃபு அனில் ஜாஹிலீன், ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னார், அல்லாஹ்வுக்காக பொறுமை மேற்கொள்ளுங்கள், முட்டாள்களை வீணர்களை நீங்கள் கண்டு கொள்ளாதீர்கள், சலாத்தோட சொல்லி முடிச்சிருங்கிற இந்த ஒரு வசனங்க ஓதன உடனே கையை ஓங்கி அடிக்கக்கூடிய உமர் அவர்கள் அந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே உறைந்த இந்த கிதாப் இல்லா, அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதும் போன்று உறைந்து விட்டார். உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காராம். நேரத்துல அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஆட்டம் காணக்கூடிய அளவுக்கு உமர் அவர்கள் பயப்பட்டார்கள். அப்ப இந்த இரு சம்பவம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யார் இறையச்சத்தை விரும்புகின்றார்களோ, யார் அல்லாஹ் மீது எவ்வளவு நேசத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ரமலானிலும் அல்லாஹ்வுக்காக அமல் செய்வார்கள், ரமலான் அல்லாத மாதத்திலும் அல்லாஹை பயப்படுவார்கள், அல்லாஹ்வுக்காக அமல் செய்வார்கள். அப்ப இதுதான் நமக்கு இந்த ரமலான் தரக்கூடிய ஒரு படிப்பினை. ரமலான் நம்மை விட்டு விலகுகிறதுங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்னொரு கட்டத்துல இது நமக்கு கொடுத்த பயிற்சி. இந்த ரமலான்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம், என்ன நம்முடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோமோ, அது இந்த ரமலானோட குழி தோண்டி ரமலானோட தாட்டி விடாம, ரமலான் போகுது, நம்முடைய அமல்களும் அதோட போகட்டும், நம்முடைய இறையச்சமா அதோட போகட்டும், நம்முடைய நற்காரியங்களும் அதோட போகட்டும். அடுத்த வருஷம் ரமலான் வரும்ல, அடுத்த வருஷம் நம்முடைய நற்காரியங்கள் வந்தா போதும், அடுத்த வருஷம் இறையச்சத்தை பேருனா போதும், அடுத்த வருஷம் தொழுதால் போடுங்கிற அந்த ஒரு நிலை மட்டும் வந்து விடாமல், அடுத்த ரமலான் வருகிற பொழுது நாம் தயாராக இருக்க வேண்டும். கடந்த முறை ஒரு இறையச்சத்தை பெற்ற நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன், இந்த ரமலான்ல கடந்த நாட்களை விட இந்த நாட்கள் நான் இன்னும் என்னுடைய இறையச்சத்தை மேற்கொள்ள போகிறேங்கிற அந்த நியத்தோட நம்முடைய இந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பினை உல ரஹ்மான் இங்கு அனைவருக்கும் தந்தர் புருவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த பெருநாள் உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே நேரத்துல ரமலான் இந்த பெருநாள் தினத்துல அதிகமாக சகோதர சகோதரிகள் வந்திருக்கக்கூடியவங்க அதிகமான பிரார்த்தனை செய்வன்னு ஒண்ணு. அதே நேரத்துல இந்த நோன்பு பெருநாள்ல தர்மம் பண்றதுக்கு பாத்தீங்களா, அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வலியுறுத்தி சொன்னதன் அடிப்படையில சஹாபிய பெண்மணிகள் எந்த அளவுக்கு அதை உள்வாங்குறாங்க அப்படின்னா, தங்களுடைய தான் அணிந்திருந்த நகைகள் எல்லாத்தையும் கலட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க பாத்தீங்களா. அதே போல நாமும் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த தினம் இந்த சபையிலே இந்த பெருநாள் தர்மமாக அதிகமாக வாரி வழங்கக்கூடிய ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த ரம்லான் மாசத்துல ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதை குறித்து நிர்வாகம் உங்களிடத்தில் தெளிவுபடுத்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும்.